ஹலோ அனிஸ், வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிமினோடைய ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரிக்வஸ்டட் ஒன் ஷாட் ஒரு மூவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் அந்த மூவி பார்த்ததில்ல, ஆனால் நான் ஒன்லைன் பார்த்தேன் ஃப்ரம் ChatGPT அண்ட் கூகுள். ரெண்டுலேயே பார்ட்னர் ஸ்டோர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இந்த மூவி பார்த்ததில்ல, பட் நான் ஒன்லைன் பார்த்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கொரியன் பிரின்ஸ் அண்ட் இந்தியன் பிரின்சஸ் இந்த கான்செப்ட் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன் இதில். அண்ட் கதைக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் தமிழ்நாடுடைய அரிசி அண்ட் ஜெமின் கொரியன் சியோல் உடைய அரசர். ஓகேவா? இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களை 4-5 பேர். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, லூனா. லூனா சொல்லுவேன், அந்த பையனை பார்த்தியாடி? யார? உனக்கு கட்டிக்கு போட அந்த அரசரா? ஆமாம். இல்லைடி, பார்க்க சொன்னேன்ல. இல்லை, அந்த பக்கம் போக விடமாட்டுறாங்க வயன். என்னையும் பார்க்க விட மாட்டுறாங்க, உன்னையும் பார்க்க விட மாட்டுறாங்க. ஏன்டி அப்பா இப்படி பண்ணுறாரு? நான் என்ன பண்ணிட்டோம்? நீ என்ன பண்ணுவ? உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அப்பாவும் டிசைட் பண்ணிட்டாரு, உங்கள் அப்பாவும் டிசைட் பண்ணிட்டாரு. நீ யாருனாலும் மாற்ற முடியாதுல்ல. ஏன் தான் இங்கே பிறந்தேனும். நீ ஏங்க பிறந்தேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பொண்ணுங்க. ஏன் ராஜ்யத்தில் பிறக்கலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுவாங்க. பையன் பார்க்க முடியலடி. எப்படிடி? மேடம், நீ அரிசி மேடம், உன்னால் பார்க்கலாம் முடியாது. அங்கே காமிக்கிறவங்கள நீ கல்யாணம் பண்ண அவ்வளோதான். ஆமாம் பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு 4-5 பேர் வயன் முகூர்த்தம் டைம் ஆகுது, அட்ரஸ் அப்பாவை கூப்பிட சொன்னார். 2 நிமிஷத்தில் வரேன். 2 நிமிஷமா? அங்கே முகூர்த்த டைம் ஆகுதுமா, உங்களை கூப்பிட்டு வரணும்ல. வரேன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு 4-5 பேர் கூட்டின்னு போகிறாங்க அந்த மண்டபத்துக்கு. அந்த ராஜ்யம் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜ்யம் தான். அந்த ராஜ்யத்துக்கு தான் கல்யாணம் நடக்குது. அங்கே நிறைய ஊர் மக்கள்லாம் இருக்காங்க. ஊர் மக்களுடைய பாடல தான் நம்ம கல்யாணம் நடக்குது. அந்த டைமில் உங்கள் முன்னாடி பார்த்து போயிட்டுருக்கீங்க. பார்த்தா ஜிம்மி ஒரு வேட்டி சட்டை உங்கள் ஸ்டைலில் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலில் உங்கள் ஸ்டைலில் வந்திருக்காரு. உங்களுக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வந்திருக்கும். யார் இவன் பார்க்க சைனீஸ் கடை இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க? என்னடி கொரியன்னு சொன்னாங்க, பார்க்க சைனீஸ் கடை மாதிரி இருக்கான். சும்மா இருடி. உங்கள் லூனா சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வருது. ஆனால் நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமாக சைனீஸ் கடை மாதிரி தானே இருக்கான். நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க, நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆமாம், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிரிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த பக்கம் பார்த்தா ஜிமின் உங்களை பார்க்குறான். என்னத்தை உங்களை பார்த்தோன்னே ஜிமினுக்கு ஒரு சின்ன சிரிப்பு வருது. ஏன்னா உங்களோட ட்ரெஸ், இது அந்த காலத்தில் மேக்கப்னால ஏதோ நேச்சுரல் ஃப்ரூட் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு வேறு இதாகுது. நீங்கள் வேறு ஒயிட்டாக வேறு இருப்பீங்களா, நீங்கள் சிரிப்பு ப்ளஷ் வேறு ஆகுது. அது பார்த்து ஜிமினுக்கு ஒரு லைட்டாக சிரிப்பு வருது. ஜிமின் பக்கத்துலே அவன் ஃப்ரெண்ட் சான்சிக் இருக்கான். சான்சிக் நம்ம சிம்பிளாக சாம்னு சொல்லலாம். சாம் பார்த்துட்ட, டேய் ஏதோ சொன்னாங்க, ஆனால் அழகாக இருக்கேடா. டேய் இல்லை சொல்கிற மச்சான். சொல்கிறதுக்கும் சொல்லக்கூடாது, அவன் என் பொண்டாட்டி ஆகக்கூடாது. 10 நிமிஷம் மேலே தான் யாரும் அந்த பொண்ணு என்ன போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி கற்றுட்டு இருந்த. அது இது இப்போ சரியான ஆட்டக்காரன் நீ. என்ன சொல்கிற? 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்கிறேன், நீங்களும் ஜிமினும் ஆல்மோஸ்ட் கேரக்டர் எல்லாம் சேம் தான். என் 2 பேர் பேசுறது அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பேசுனது இல்லை, பார்த்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜிமினு பார்த்தோன்னே சிரிப்பு தான் வருது. ஆனால் ஜிமினுக்கு உங்களை பார்த்தா ப்ளஷ் ஆகுது. அம்மா போய் நீங்கள் ஜிமின் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அப்போ ஐயர்
இந்த எண்ணெய் குத்துட்டு அந்த நெருப்பில் ஊற்ற சொல்கிறாங்க. ஜிமினா ஊற்றுறான். நீங்களும் ஜிமின் சேர்த்து தான் ஊற்றுறீங்க. அப்போ ஜிமின் வந்து வயன் நான் ஜிமின் தெரியும் அப்பா சொன்னார். ரெண்டு பேருக்கு என்ன பேசுன்னு தெரியல. ரெண்டு பேரும் இப்படி தான் பேசிட்டீங்க. பேசி முடிச்சுட்டு அங்கே ஐயர் வந்து தாலி கொடுக்குறாரு. கட்டுப்பா தாலின்னு சொல்லிட்டு ஜிமின்னு உங்களுக்கு கட்டுறான். பார்த்து ஒரு முடிச்சு கட்டிட்டு உக்காந்துட்டான். அப்போ வந்து தம்பி இன்னும் 2 கட்டணும். 2 இது தாலி தானே, எதுக்கு என்ன கைதா கட்டுறேன், எதுக்குங்க 3? தம்பி 3 கட்டணும் தம்பி, 1 கட்டிட்டு இன்னும் 2 கட்டணும்ல. ஜிமின் ஒன்றும் புரியாமல் கட்டுறான். ஏன்னா அவன் புதுசாக தானே இருக்கு. அவன் கொரியன், நீங்கள் ஒரு இண்டியன், எப்படி சிங்க் ஆகாதுல்ல. உங்களுக்கு என்ன தெரியும், ஜிமின் பண்ணுறது கொஞ்சம் ஃபன்னியாக தோணுது. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. கல்யாணம் முடிச்சுட்டு இப்போது நீங்களும் ஜிமின் வந்து உங்கள் மண்டபத்துக்குள்ளே போறீங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ பார்த்தா உங்கள் மண்டபம் ஃபுல்லாக ஏழை மக்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ ஜிமினுக்கு போய் ஷாக் ஆகுது. ஏன்னா கொரியாவில் ஏழை மக்களெல்லாம் ராஜன்களை இது பண்ணுவாங்க தவிர அந்த சாப்பிட்ற அறையை கூட விடமாட்டாங்க. இதை பார்த்து ஜிமின் வந்து என்னடா எல்லாரும் இருக்காங்க தெரியல மச்சான், இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல். டிஃப்ரெண்ட்டாவா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி உங்கள் அப்பா வந்து எல்லோரையும் ஈக்குவல் ட்ரீட் பண்ணுவார். இவன் நம்மளுடைய கம்மி, நம்ம ராஜா, நம்ம எல்லாம் கரெக்டாக ட்ரீட் பண்ணாலும் பார்க்க மாட்டார். எல்லோரும் நல்லா ட்ரீட் பண்ணுவார். அதே குவாலிட்டாக உங்களுக்கு. இப்போ வந்து ஏதோ பாட்டி வந்தாங்க, பேரனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அந்த பையன் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட தட்டி விட்டுட்ருக்கான். நீங்கள் வந்து டேய் எதுட்ட சாப்பிட மாட்டேன்? அவங்க அக்கா தான் சொல்கிறான். அக்கா எனக்கு பிடிக்கல. ஏன்டா நீங்களும் அவன் பாடி பேசுகிறீங்க, ஏன்டா பிடிக்கல? அதுவா எனக்கு சாம்பார் பிடிக்கல. ஏன் பாட்டி அங்கே தான் இது இருக்கே? இல்லை பாட்டி, நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் இது பண்ணாதீங்க. உங்களுக்காக தான் அப்பா அவ்வளோ சமைச்சு போட சொல்கிறாரு. ஏன் கேட்க மாட்டேறீங்க? அண்ணா நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, போய் அவனுக்கு கூட்டி விடுங்க. அங்கே இருக்குப்பா நிறைய சிக்கன் மச்சு நல்லா இருக்குது, போய் சாப்பிட்றியா? உண்மையாவா? உண்மையா? தேங்க்யூ அக்கா, டியூட் பாய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு கொஞ்சிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் பார்த்துன்னு தான் இருக்கான். ஜிமினுக்கு என்னத்தை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் உங்களுக்கு பார்த்தா. அப்போ நீங்களும் ஜிமினும் போகிறீங்க. பார்த்தா நீங்களும் அந்த ராஜ்யத்தில் இருக்க எல்லாரும் இருக்காங்க. எல்லோரும் ஒன்று தான் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமினை வந்து உங்கள் ரூமுக்கு போய் சொல்லிட்டாங்க, உங்கள் அறைக்கு. ஜிமினை போய் உக்காந்துட்டு ஏதோ எழுதிட்டுருக்கான். பார்த்து அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நைட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது உங்கள் அம்மா வந்து எப்படி இருக்கா மாப்பிள்ள? நல்லா தான் இருக்கான், ஆனால் பார்க்க சைனீஸ் கிளம்ப இருக்கான். ஏன் அதை சொல்கிற? சும்மா சொன்னேன். சரி அவர் என்ன பண்ணாலும் சும்மா இருக்கணும், ஓகேவா? அதுவும் இருக்க முடியாதுமா. அம்மா சரி, நான் எதுவும் சொல்ல, போ சொல்லிட்டு உங்கள் அம்மாவை அமுச்சு விட்டாங்க உங்களை உள்ள. லைக் வந்து அமுச்சுட போகிறாங்க. உங்களுக்கு பாலெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பாலெல்லாம் எடுத்துட்டு போகிறீங்க. பார்த்து ஜிமின் வந்து உட்காந்து அழுத்திட்டுருக்கான். நீங்கள் வந்து உள்ள வரலாமா? வாவையன் பால் எதுக்கு? அம்மா கொடுக்க சொன்னேன். ஓ அங்கே வை. ஓகே சொல்லி நீங்கள் வேஸ்ட்டு போய் பெட் மேலே உட்காடுறீங்க. ஏதோ ஜிமின் எழுதிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து பேசலாமா வேண்டாமா? பையன் பேசலாமா வேண்டாமா? பேசலாமா வேண்டாமா? சரி பேசலாம். ஜிமின் என்ன எழுதுறீங்க? அதுவா, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, அவங்க லெட்டர் எழுதுறேன். ஓ பொண்ணா? அதுவா? ஆமாம். யார்? எங்கள் ராஜ்யத்தில் எனக்கு சின்ன வயசுல ஒரு பொண்ணு வாழ்ந்தான். எங்கள் அப்பா வந்து
உங்களை இங்கே வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு 4-5 பேர் அமுச்சு விட்டார்ல, அதே அவளே அமுச்சு விட்டாங்க. பொண்ணையா? அது எதுக்குன்னு தெரில, அமுச்சு விட்டாங்க. ஓ, உங்கள் ஃப்ரெண்ட் என்னங்க? சின்ன வயசுலேருந்து என் கூட தான் இருந்தா, அதனால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். பார்க்க முடியல இந்த கல்யாணத்தில் கூட அவனால். அதுக்கு நான் லெட்டர் எழுதுறேன். என் ஃப்ரெண்டு இவன் கிட்ட சாம் கிட்ட கொடுக்க சொல்ல போகிறேன். ஓ, அப்படியா? சரிங்க. நான் சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துட்டீங்க. நீங்கள் அந்த கார்னரில் போய் படிக்கிறீங்க. ஒரு 1/2 அப்புறமா ஜிம்மினும் எல்லாம் எழுதிட்டு ஏதோ பேக் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் படுக்கிறான், அவனும் சைடில் படுக்கிறான். 2 பேரும் எதுவும் பேசலை. இதோட ஏதோ கொஞ்சம் பேசினா இப்போ சுத்தமாக பேசலை. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க, ஜிம்மி நல்லா தூங்கிட்டான். ஒரு மார்னிங் அந்த கோழி வந்து கூவுது, அப்படி நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. ஏஞ்சிட்டு நீங்கள் போய் லூனாவை கூப்பிட்டு, லூனா சொல்லுவேன், தண்ணி வைக்கிறியா? சுட்டு தண்ணி. ஆல்ரெடி வச்சிட்டேன். ராஜா வைக்க சொல்கிறார், வச்சிட்டேன். நீ போய் குளிச்சுட்டு சாரீ கட்டிட்டு வா. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு வரீங்க. பார்த்தா அப்போ தான் ஜிம்மி நேஞ்சு அவனும் வரான். அவன் வந்து நல்லா தூக்கம். அப்போ தான் நீங்கள் வந்து சாரீ கட்டிக்கிட்டு இந்த கம்மலெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜிம்மின்னு பார்த்துட்டு எங்கே குளிக்கணும் சொல்லிட்டு அவன் இன்னும் ஃபுல்லாக ஏஞ்சிக்கவும் அப்போ கேட்குறான். நீங்கள் வந்து இருங்க, நான் வந்து சுடு தண்ணி ஊற்ற சொல்கிறேன் எல்லாரையும். சரின்னு சொல்லி ஜிம்மி நான் அப்படியே உட்காந்து கண் நசிக்கிட்டு தான் இருக்கான். அப்போ டைமில் வந்து எல்லாம் பெண்ணுங்கெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி ஜிம்மினுக்காக தண்ணியெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டாங்க. ஜிம்மில் போய் குளிச்சுட்டு வரான். குளிச்சுட்டு வந்து கிளம்பலாமா? இதுங்க பூஜை இருக்குது இப்போ ஒன்று. பூஜையா? வாட் மீன் ஆஃப் பூஜை? உங்களுக்கு அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இப்போ நான் எப்படி சொல்லணும் பூஜைனா? நீங்கள் கடவுள் கும்பிடுவீங்களா? கடவுள்னா எங்களுக்கு புத்தர் அப்பா சொல்லியிருக்கார். அவருக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ண மாட்டீங்க? லைக் வந்து சாதம் வைக்கிறது, ஏன்னா மந்திரம் சொல்லிட்டு நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. அப்படியே ஜிம்மி ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ, இவ ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அதே தான் நாங்கள் வந்து எங்கள் சிவனுக்கு பண்ணுவோம். ஓ, அப்படியா? ஆமாம். சரி என்ன சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மின் அப்பா கீழே வரீங்க. பார்த்தா உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லோரும் வந்து இந்த சாப்பாடு இடையில உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் ஜிம்மினும் அம்மாவும் 2-3 உங்கள் ஃப்ரெண்ட்ஸு லூனா சாம் எல்லோரும் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. லூனா வந்து உண்மையை சொல்லணும்னா உங்கள் ஸ்டெப் சிஸ்டர், லைக் உங்கள் அப்பாவுடைய செகண்ட் ஒய்ஃபோடைய பொண்ணு. ஆனால் 2 பேரும் நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பீங்க. இப்போ நீங்களும் லூனா பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அம்மா லூனா நீ வருவியாடி? எங்கே வருவியா? என் கூட குழியாக்கு? நான் வரமாட்டேன். என் பிடிச்சி எங்கே தானே இருக்கான். அப்பாவுக்கு தெரியணும், செத்தடி நீ. ஏன்? அவன் நம்மளோட சோல்ஜர்டி. அதுக்கு நம்ம அப்பா எவ்வளோ இது வந்தால் கூட ராஜாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி போடல. நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்து தான் சொல்லுவேன். என்கிட்ட வந்துட்டு அதை ஹெல்ப்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன். பர்த்டே நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் அப்பா வந்து ஜிம்மின்னு கூப்பிட்டு, மாப்பிள்ள நாங்கள் வந்து எங்கள் கடவுளுக்கு பூஜை பண்ணுவோம், கொஞ்சம் வந்துட்டு அதை அட்டென்ட் பண்ணுறீங்களா? ஜிம்மின்னு பார்க்குறான் சாம. போ மச்சான், இந்த கோயிலுக்கு டைம் வந்துடும். போ மச்சான், இல்லைன்னா நீ ராஜாவோ அவன் பொண்ணால கட்டி கொடுத்துருக்காரு, நீயும் ராஜா. உங்கள் அப்பா மறைக்கிறாரு என்ன?
சரி பொத்துன்னு சொல்லிட்டு ஜிமினும் போகிறான். அங்கே போனால் ரொம்ப கிராண்டாக நடக்குது. உங்கள் அப்பா அங்கே இருக்க திருப்பி அந்த மக்களுக்கெல்லாம் சோறு வைக்கிறாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு ஆஃப்டர்நூனாக இருக்கும், ஒரு 1 o'clock. அப்போ வந்து ஜிமின் வந்து நாங்கள் கிளம்புறோங்க, எங்கள் ராஜ்யத்துலேயும் கொஞ்சம் வேலையெல்லாம் பெண்டிங்காக இருக்குது. சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் கண்ணு கலங்குது. உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற உங்கள் அப்பாவோடைய செகண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்க நல்லாவே பார்த்துருப்பாங்க. லுனா இவர் பார்த்துக்குறாங்களோ உங்களையும் அப்படி தான் பார்த்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து சித்தி போயிட்டு வரேன் சித்தி. நான் எத்தனை வாட்டி சொன்னேன் அம்மா சொல்ல சொல்லி. சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா. பத்திரமா போயிட்டு வா பையன். சரிம்மா. அப்பா நான் போயிட்டு வரேன், பத்திரமா போயிட்டு வா ன்னு சொல்லிட்டு நீங்களும் ஏறிட்டீங்க அந்த குதிரை வண்டியில். ஜிமின் அவங்க பார்க்குறான். ஜிமின் நினைத்து நீங்கள் அழுத்தோடனே அவனுக்கு ஒரு பேடாக இருக்கும். அம்மா நீங்களும் ஜிமினும் அப்பா பக்கத்தில் வந்து உங்கள் அத்தை உங்கள் மாமா அப்பா வந்து சாமு இவங்கெல்லாம் வந்து ஏறிட்டாங்க. ஏறிட்டிங்கெல்லாம் கிளம்பிட்டீங்க. ஒரு 2 days ட்ராவல் அப்போ தான் நீங்கள் போய் கொரியாவை ரீச் ஆகுறீங்க. இட்ஸ் வெரி லாங் வே டு கோ. ஸோ தட் ரொம்ப டைமாக இருக்கும். நீங்கள் போயிட்டு கொரியாவுக்கு போய் இது பண்ணுறீங்க. அங்கே போகும்போது நிறைய மக்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வண்டி வந்தோடனே, ராஜா வண்டி வந்தோடனே நீங்கள் வந்து எல்லாம் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொரியன் கல்ச்சர் இப்படி தான் இருக்கும், நீ இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்களும் சின்ன பண்ணிகிட்டே போகிறீங்க. ஆனால் எல்லாம் உங்கள் சாரியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து கொரியன் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இந்தியன் போட்டிருக்கீங்க. டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஏன் நான் ஜோக்கரா இப்படி பார்க்குறாங்க சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள போய் பார்க்காது. நீ சாரி கட்டுக்க நான் பார்த்துக்குறாங்க. போகலாமா? அதுக்குள்ளே ராஜ்யம் வந்திருக்கோம். நீங்கள் வந்து போகலாம்னு சொல்லிட்டு நீங்களே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கொரியா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க. அம்மா வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த அரசர் சபம் தான் கூட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் அவங்க காமிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் போனீங்க. பார்த்தா ஜிமின் அம்மா வந்து வயன் சொல்லுங்கள், இங்கே நீ கொரியன் ட்ரெஸ் தான் போடணும். என்கிட்ட இல்லையே. உங்களுக்காக காலையில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அங்கே போய் போட்டுக்கோ. ஓகே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு போட்டுக்கோ. சரிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரூம் இருங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஜிமின் அம்மா வந்து அங்கே இருக்க ஒரு பனி பெண்ணை கூப்பிட்டு அரிசியை வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போச்சு, மீன் ரூமுக்கு. சரிம்மா சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்கக்கிட்ட பம்பிக்கிட்டு தான் போகிறாங்க. ஏன் பயப்படுறீங்க? இல்லை அரிசி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நார்மலாக பேசுங்க, ஏன் பயப்படுறீங்க? இல்லை நீங்கள்லாம் பெரிய ஆள், உங்கள்கிட்ட இப்படி தான் பேசணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நானும் நார்மல் தான். நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்கண்ணா, நான் நார்மல் தாங்க. சரிங்க. என்ன தெரியல, உங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு நான் தான் ஞாபகம் வந்திருப்பாரா? நீங்கள் நல்லா பேசிகிட்ருப்பீங்க. அந்த பொண்ணு பேர் வந்து மீயா. உங்கள் பேர் மீயா? நல்லா இருக்க பேர். நன்றி சொல்லிட்டு அதுக்குள்ளே ரூம் வந்திருக்கோம். இதுதான் அரசர் ரூம். ஓகேன்னு சொல்லி நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனாங்க, இதெல்லாம் இருக்குது. நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டு இந்த டவல் பாடி ஒன்று இருக்கும் அந்த காலத்தில், அது கட்டியிருக்கீங்க. நீங்கள் அந்த ட்ரெஸ் போடுறீங்கனாலும் போடவே முடியல, டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குனாலும் போட முடியல. அந்த டைமில் கரெக்டாக ஜிமின் வந்திருப்பான். ஜிமின் டக்குன்னு வந்து டோர் ஓப்பன் பண்ணியிருப்பான். அவன் பதவி டோர் ஓப்பன் இந்த எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி கத்துறீங்க. சாரி மன்னிச்சிட்டு நான் மறந்துட்டேன்.
போட்டுறேன். நீங்கள் அந்த ஒரு பொண்ணு மியா இருந்தாலும் அந்த பொண்ணை கூப்பிடுறீங்களா? என்னாச்சு? எனக்கு இந்த ட்ரெஸ் போட தெரில. என்ன ட்ரெஸ்ஸு? இல்லை, உங்கள் அம்மா வந்து ஒரு இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட சொன்னாங்க. எனக்கு அது போட தெரில. நான் உள்ள வந்து போடலாமா? இல்லை, என் ட்ரெஸ்ஸும் அதே டைப்பு தான் இருக்கும். நான் வந்து இது கட்டி விட்றேன். நான் ஹஸ்பண்ட் தானே, உள்ளே வரக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லிட்டு ஜிமினா உள்ளே வந்துட்டு அந்த இது வச்சு நாட்டெல்லாம் போட்டு கட்டி விட்டா. நீங்கள் வந்து உங்கள் ரொம்ப ஷையாக ஆகுது. நீங்கள் வந்து மனசுக்குள்ளே ஏன் ஷையாகாது? நீ ப்ளஷோட திடக்கூடாது. ப்ளஷோட திடக்கூடாது. ஐயோ, நான் முடியலடி. அதுக்குள்ளே ஜிமின் அந்த எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டுட்டேன். வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்து போகலாம் சபையத்துக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணவே தெரியல. யாரும் பேச இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிமினும் குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு கூட்டின்னு போனால் அங்கே நிறைய இந்த டின்னர் டைமில் வந்து அது பேன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜிமின் பக்கம் தான் உட்காந்துட்ருக்கேன் அந்த ஸ்டெப்ஸ் மேலே. உங்களுக்கு ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டே பார்க்குறீங்க. அதனால் வந்து நீங்கள் அப்படியா இப்படியான்னு கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஆனால் உங்களை பேசுறது பயப்படுறாங்க. ஏன்னா ஜிம்னு கொஞ்சம் டெரர் பீஸு. எல்லாருமே டெரராக இருப்பான். யாரும் அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருக்காங்க, அவங்ககிட்ட டெரர் இருக்க மாட்டான். லைக் வந்து உங்ககிட்ட அவ்வளோவா டெரர் காமிக்கல. சாம் கிட்ட நல்லா தான் இருப்பான். அவங்க அப்பா கிட்ட முறைச்சி தான் பேசுவான். அவங்க அம்மா கிட்ட நல்லா தான் பேசுவான். எல்லாருக்கிட்டையும் அந்த பாடி முறைச்சின்னு தான் பேசுவான். அப்போ ஒருத்தவங்க வந்து நீங்கள் வந்து எதுக்கு இங்கே கல்யாணம் பண்ணி வந்தீங்க? நீங்கள் வந்து சொல்ல, நான் எங்கடா கல்யாணம் பண்ண வந்தேன்? எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி விட்டாருன்னு வந்தேன். அது ஜிமின் வந்து என்ன அழுவிட்டு பேசுகிறீங்களா இல்லை இல்லாமல் பேசுகிறீங்களா? அது அரிசல் ஒரு நிமிஷம் அண்டர்ஸ்டாண்டில் தானே கல்யாணம் பண்ணுவோம். இந்த ஒரு கொஷின் கேட்குறோம், இது இல்லையா? அப்படியே வந்து பேசுங்க. என்ன மன்னிச்சுங்கிற சரி. சாப்பிடுங்க. நார்மல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. சரி என்ன சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன இவர் ரொம்ப கோவமாக பேசாரு, ரொம்ப கோவக்காரராக இருப்பாரோ? நம்ம கூட நேற்று தானே பேசினார் இருப்பார் ஜாலியாக. என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது நான் பேசினார் தெரியலையேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. அதாவது ஜிம்மின் ரூம் போயிட்டீங்க. அப்போ ஜிம்மின் அது ஒரு ½ அன் தான் வந்திருப்பான். பார்த்து அதுக்குள்ளே நீ தூங்கிட்டு இருப்பீங்க. ஜிம்மின் உள்ள வந்து பார்த்தா நீ தூங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஜிம்மு உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கும்ல பார்த்தா. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அழகாக இருக்கால ஜிம்மின்? என்னடா பண்ணுற? நான் என்ன தப்பு பண்ணேன்? இது என் பொண்ணு தான் நான் பார்க்குறேன். அழகாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஏஞ்சிட்டீங்க. யாரும் உங்களுக்கு பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். தூங்கினா கூட அந்த பார்க்க ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. அது பண்ணிட்டு என்னங்க ஒன்றும் இல்லை அதுவும் வந்துச்சு இப்போ போச்சுன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போய் படுத்துட்டு ஆகணும். நீங்கள் வந்து உங்களுக்கு வெக்கம் வருது, உங்களுக்கு தெரியுது ஜிமின் வந்து பார்த்துன்னு தான் இருந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போய் படுத்துட்டீங்க. நீங்களும் கலையஞ்சிட்டு நீங்கள் வந்து அந்த மியா பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பொண்ணு ஒருத்தி மட்டும் நல்லா பேசுவார் ஃபீல் ஆகுன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கீங்க. பார்த்தா இப்போ சாம் கூப்பிட்றோம். நீங்கள் வந்து நீங்கள் சாம் அண்ணா தான் சொல்கிறீங்க. சொல்லுங்கண்ணா. ஜிமின் கூப்பிட்டாரு. எங்கே? அந்த ரூமில். சரி நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு நீங்கள் வந்து மியா கிட்ட நீங்கள் இரு, நான் போயிட்டு வரேன். பார்த்துங்க சாம் டக்குன்னு மியா வந்து ஒரு இந்த ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதை இழுத்துன்னு போயிட்டு இப்போ என்ன சொல்கிற, ஒத்துக்கிறியா மாட்டியா? சாம் செட் ஆகாது. சாம் என்ன செட் ஆகுது மியா? நான் உன்னை 5 இயர்ஸாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லின்னு தான் இருக்கேன், கேட்க மாட்டியா? நீங்கள் அரச குடும்பம், நான் ஒரு நார்மலாக 7 குடும்பம். நான் ஒத்துக்கினாலும் நம்ம ராஜ்யம் ஒத்துக்காது. நீ ஓகே மட்டும் சொல்லி நம்ம ஓடி போயிடலாம்.
என்னை அரசர விட்டா. அவனே போதும் சொன்னான், மியா செட் ஆகாது சாம், என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டா. அவன் வந்து கோவத்தில் இருந்து செவத்தை டப்புன்னு அடிக்கிறான். மியாக்கா தெரியுது, ஆனால் அவ பார்க்காம அப்படியே போயிட்டா. இங்கே பார்த்து நீங்கள் வந்து ரூம் போறீங்க, பார்த்து ஜிம்மின்னு இந்த வால் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்கா. நீங்கள் வந்து அரசரை கூப்பிட்டீங்களா? என்ன புதுசு அரசரை சொல்கிற? இல்லை, எல்லாரும் வந்து எவ்வளோ ஹஸ்பண்ட் இருந்தால் கூட அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுதான். ஓ அதுவா? அதெல்லாம் கண்டுக்காத, நீ ஜிம்னு சொல்ல நல்லா தான் இருக்குது. ஓ சரி, ஜிம்முன்னு சொல்லு. ஓகே ஜிம்மி. அம்மா ஜிம்மின் அந்த ஸ்க்ரீன் வந்து நவுத்துறான். பார்த்தா ஒரு சிவனுடைய சிலை இருக்குது. நீங்கள் வந்து சிவன் அண்ணா, நீங்கள் புத்தர்லன்னு கல்யாணம் பண்ணுறதுனால அது மாதிரி. யார் சொன்னா? உனக்கு அன்னைக்கு பூஜை பண்ணும்போதே பார்த்தேன், நீ சிவனுக்கு அவளோட இதுவாக பண்ணிட்டு இருந்த. அதுலேயே தெரியுது உனக்கு சிவன் எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. என் ரிலீஜியன் நீ ஃபாலோ பண்ண ரூல் இல்லையே, கல்யாணம் பண்ணா இஷ்டம் தானே. ரொம்ப சந்தோஷம் இருக்கும். யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜிம்மின் மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. ஜிம்மின் வந்து உங்ககிட்ட ஒரு பாடி பேசுகிறான், வெளியே ஆள்கிட்ட வேறு பாடி பேசுகிறான்ட்டு. நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? நேற்று வந்து அங்கே சபையில் மட்டும் எல்லாருக்கிட்டையும் கோவமாக பேசுனீங்க, என்கிட்ட நல்லா பேசுனீங்க. என் சாஃப்ட் சைடு எனக்கு யார் பிடிக்குமோ அவங்ககிட்ட தான் இருக்கும். என்னது? உங்கள் ஒர்க்கர் வந்திருக்காது? என்னது? இது அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ஒப்பத்தில் கல்யாணம் பண்ண தான். என்னன்னு தெரில, உன்னை பார்த்தோன்னா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வெறுக்கவும் வந்திருக்கு, நீங்கள் கீழே குனிச்சு நின்றுருப்பீங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் அப்படி கீழே குனிச்சிட்ருக்கீங்க. வயன் ஒன்று தான், நான் சொல்லிட்டேன். உனக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு. ஜிமின் தென்னத்தில் டக்குன்னு ஹக் பண்ணிட்டான். நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்கன்னா ஹக் பண்ணிட்டான்ட்டு. நீங்கள் வந்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ. கண்டிப்பாக நீ ஒத்துப்ப நினைக்கல. ஒத்துக்க மாட்டேனா? இன்னும் நீங்கள் தானே ஹஸ்பண்டு. ஓ ஆமாம்ல, மறந்துட்டேன். அவங்கக்கிட்ட உனக்கு கேட்கணும். மியாவும் சாமும் என்ன? சாம் மியாவை எழுத்து போது பார்த்தியா? ஆமாம், அவன் 5 இயர்ஸாக ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். அவள் கேட்க மாட்டா. ஏன்? எங்கள் அந்த ஒரு ரூல் இருக்குது. ரூலா? ஆமாம், ரூல் இருக்குது. என்ன ரூலு? இந்த மாதிரி ராயல் ஃபேமிலி வந்து நார்மலான ஃபேமிலியை கல்யாணம் பண்ணக்கூடாது, ராயல் ரூலே கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி ரூல். நீங்கள் ராஜா ஆக்க போகிறீங்க தானே? ஆமாம், நீங்கள் மாற்றலாம்ல. அப்போ ஜிம்மின் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம், நம்ம மாற்றலாம்ல, என்ன ரூல் என்னான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆஃப்டர் 1 வீக் அப்போ தான் ஜிம்மினுக்கு வந்து அந்த ராஜா வந்து பதவி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் 1 வீக் ஜிம்மின் ராஜா ஆனோன்னே அவன் மாத்திர ஃபஸ்ட்டு ரூலே அந்த பண்ணி இந்த மாதிரி காதல் வந்து யாருன்னா பண்ணோம், இந்த மாதிரி பண்ண காலங்க வந்து ராயல் ஃபேமிலியே இது வேணாம், யாருன்னா பண்ணிக்கலாம், யாருன்னா இதுக்கு இது பண்ணிங்கன்னா தூக்கு தண்டனை தான் சொல்லிட்டு ஒரு ரூலே எடுத்துன்னு வந்துட்டான். அதில் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அவங்களுடைய இன்னும் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அன்றைக்கி இந்த ஏழை பசங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க லவ் பண்ணுறாங்கன்னா ராஜா ஃபேமிலியாக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது, ஆனால் இந்த நார்மல் ஃபேமிலி தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த மாதிரி அப்போ வந்து சாம் வந்து இப்போ நான் ஒத்துக்கிறியா மியா? என்னாச்சு? இல்லை, கோல்டாக இருக்குது.
ஏன் என்னாச்சு? 2 நாள் பச்சை தண்ணியில் குளித்தேன். ஏன்? ஒன்றும் இல்லை. இப்போனா சொல்லு. இப்போது பிரச்சனை இடாதனா எனக்கு சரிதான். உண்மையாவா? அப்போ சாம் வந்து மியாவை கட்டிப்பிடிக்கிறான். நீங்களும் ஜிமின் அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நீங்களும் ஜிமின் பேசிகிட்ருக்கீங்க. ஜிமின் வந்து நான் பார்த்து ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம் சார், பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை. இப்படியும் உங்கள் லைஃபும் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு ஆஃப்டர் 1 இயர் காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் வந்து அழுதுட்ருக்கான். நீங்கள் வந்து டே அழுவாதடா, நான் வந்து அழுதுகிட்டே இருக்கான். அப்போ மியா வரா. ஏன் அழுறான் அவன்? நீ ஏன் கேளு. ஏன்டா கண்ணா அழுவுற? அப்பா வேணுமா? அம்மா வேணுமா? நான் இங்கே தாண்டி இருக்கேன். அம்மா சரி, அப்பா வேணுமா? அப்பா ஆளையில் இருக்காரே. அவன் எப்பயும் ஆள் இருக்கான். அவன் இருந்து எடுப்பான். அவன் எப்பயுமே ராஜராஜன் சுற்றிட்டுருக்கான். பார்த்துக்கிறேன். நைட்டு வருவான்ல, பார்த்துக்கிறேன். நீ இப்படியே சண்டை போடு. நீ எங்கே சுற்றிட்டுருக்க மியா? 8th மந்தில் இருக்க சுற்றிக்கிட்டே இருக்க. எப்போ மியாவும் நல்லா பேசிகிட்டு இருக்கிறா. போ. எனக்கு ஒரு வேலை, எனக்கு மாங்காய் சாப்பிடணுன்னு இருக்கு. நான் அவன் காணும் எனக்கு சாம் பையன். கரெக்டு தான். என்ன சொல்லி பேசியிருக்கீங்க? இப்போ வந்து உங்களுக்கும் ஜிமினுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பேர் ஜின்ஷி. நீ வந்து ஜின்ஷி தூங்கு ஜின்ஷி, பால் ஜின்ஷி தூங்கு பால் ஜின்ஷி சொல்லி அவன் தூங்கவே மாட்டான். அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் வந்து அழுட்டோம் சொல்லி எங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அது மாதிரி நைட்டாக இருக்கும். ஒரு 9 o'clock தான் ஜிமின் வரான். உள்ள வந்தோடனே பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வரான். நீங்கள் வந்து வராது, கிட்ட வராது. ஏன் பொண்டாட்டி? காலையில் நான் பண்ணிங்க ஆளுக்கிட்டெல்லாம் போய்கிட்டு உங்கள் ராஜா வட சொல்ல சொன்னால் என்ன சொன்னேன் அவங்கக்கிட்ட? இப்போ நான் வர முடியாதுன்னு சொல்லுங்கள். அதனால் இப்போலாம் வர முடியாது. நைட்டு மட்டும் வரல என்கிட்ட. வேலை இருக்குடி. ராஜ்யம் பார்த்துக்க வேண்டியும். ராஜ்யம் மட்டும் பார்த்துக்க மட்டும் பார்த்துக்காத. என்ன பொண்டாட்டி, சும்மா இருன்னு சொல்லிட்டேன். என்ன தூங்கிட்டானா? இப்போ தான் அது தூங்குனா. என்ன அப்போது சொல்லிக்கிட்டா அவன் வந்து வராது ஒரு உட்காந்து தான். அவன் தான் என்ன பொண்டாட்டி இப்படி சொல்கிற? இன்னும் 4-5 4-5 4-5 சும்மாரு. என்ன சும்மாரு? நீ அடிச்சியா ராஜாடி? ராஜா கொடுக்கலன்னா ரொம்ப தப்புடி. தப்பாலாம் கிடையாது. தப்பெல்லாம் கிடையாது சொல்லிச்சு. மீன் வந்து உங்கள் ஓவரே வரான். நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் பேக் போகிறீங்க. பார்த்து நீங்கள் அப்போ அந்த பார்க் மேலே எழுந்திருப்பீங்க. குழந்தை மேலே வீழ போடாடி. அதெல்லாம் விழ மாட்டேன். இப்போ என்ன சொல்கிற? அதெல்லாம் முடியாது. நீ என்ன முடியாது சொல்லிட்டு உங்கள் ஓவர் ஆகிறான். ஹாப்பி என்டிங். இது நான் வந்து இமேஜினேஷன் எழுதுனது தான். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் கேட்டீங்க அந்த 1 ஷாட். ஆனால் எனக்கு இதுதான் மண்டக்குள்ள வந்துச்சு. இந்த கதை தான் மண்டக்குள்ள வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படம் பார்க்கல. பார்த்துருந்தா என்னால் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஏன்னா 1 ஷாட் வந்து நார்மலாக கேளுங்க. படத்துலேருந்து கேட்காதீங்க. நான் படம்னா அவ்வளோ பார்ப்பேன், நிறைய பார்ப்பேன் படம். ஆனால் நான் அந்த படம் பார்க்கல. சாரி. நீங்கள் வந்து இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக அந்த படம் கேளுங்க. அந்த மாதிரி கேட்டால் பண்ணலாம். அது எப்பயோ 2004-11 அந்த டைமில் வந்துச்சு. அந்த டைம் நான் பார்க்க மாட்டேன் அவ்வளோ படம். இப்போ தான் நான் பார்க்குறேன். அதனால் இப்போது ரிலேட்டட் இருந்தாலும் கேளுங்க, இல்லைனா நார்மலாக கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 ஷாட் நிறைய FF மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்கு. எனக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே 1 ஷாட் வரும், FF வரும். ஓகே, பாய். நாங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.